நாங்க டீசல் பார்த்தோம் ஐயா, தரமா இருக்குது ஐயா. கத்தி ரீமேக் போறோம் ஐயா. கத்தி ரீமேக்கா? ஆமா. எப்படி இருக்கு படம்? கண்டிப்பா போனா படத்துல டீசல் பேர் வச்சாங்க, டீசல்ல தண்ணி கலந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஜவ இருக்கு. அதான் பெரிய பிரச்சனை. படமே கலப்படம் தான் ப்ரோ. ஒரு மாதிரி இழுத்துட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாவே இல்ல. ஃபுல்லா கலப்படம் தான் சொல்ல போனா படத்துல. என்ன படம் ப்ரோ? அது என்ன படம் எங்களுக்கும் தெரியல, படம் எடுத்தவங்களுக்கும் தெரியல. ஆமா, படம் நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்குது. என்ன படம் ப்ரோ? டீசல். செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஸ்டோரி நல்லா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ் வந்து லாஸ்ட் ஃபைட் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்டோரி வந்து எடுத்துட்டு போறது வந்து செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. கதை நல்லா புரியுற மாதிரி இருக்கா? கதை வந்து மீனவர்களுக்கான கதை ப்ரோ. அதனால வந்து எல்லாருக்குமே வந்து நல்லா பிடிச்சிருக்கும். வட சென்னைக்கு இருக்க எல்லாருக்குமே வந்து நல்லபடியா போய் சேரும் இந்த ஸ்டோரி. ஃபுல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. ஹீரோயின் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஓரளவுக்கு கனெக்ட் ஆகிறாங்க, அவ்வளோதான். மோஸ்டா அந்த அளவுக்கு ஹீரோயினுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ். நல்லா இருக்குது படம். நல்லா ஹைட்டாகவும் சமூகத்துக்கு முக்கியமான கருத்தை சொல்லிக்கிறாங்க. அதனால படம் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். டீசலில் கலப்படம்லாம் பண்ணுறாங்கல்ல, அதனால கலப்படம் இல்லாமல் அதை வந்து அந்த கான்செப்ட் சொல்லிக்கிறாங்க. பாட்டு, அந்த பச்சை குத்தின்னு அந்த பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது, பார்க்கலாம். கதை பொறுமையா போற மாதிரி இருக்கா? இல்லை லேக்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது.